தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியினை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார்மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியினால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியினை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் எதிரிகளுடைய தூண்டுதலின் பேர்ல அவங்க ஏதோ அந்த கேப்பாத் பேச்சு கேட்டுக்கொண்டு அந்த சென்ற அவர்கள் அங்க பிரச்சனைல இருக்கலாம். ஆனா அப்பதான் தெரியுது இத பல பேர் இதுல உள்ளாகி அதுல காலையில அந்த வாட்ஸ்அப்பு செய்தித்தாள்ல வந்த செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தவறா வருது. இவர்கள் தெரிஞ்சும் போய் வீட்டு உள்ள பூந்து அடிச்ச மாதிரியும் அது பண்ண மாதிரியும் அது இவங்களை அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்கள நான் போய் தான் காவந்து பண்ணி வெளியே அனுப்ப அவங்கள காவல்துறையிட்ட ஒப்படைச்சு பக்குவமாச்சு. இல்லாட்டாக்கா அது ஒரு பெரிய வன்முறையா மாறி இருக்கும். அந்த வன்முறைக்கு அதாவது அவங்க என்ன எதிர்கட்சிக்காருங்க இந்த இப்படியோ ஒரு சம்பவத்தை ஏற்பட்டுனாக்கா நான் ஆத்திரப்பட்டு அவங்கள அடிச்சு காயப்படுத்தி பெரிய லெவல்ல ஒரு இஷ்யூவை உருவாக்கினாக்கா அவங்க அதில் குள்ளுகளான அந்த வன்முறை செயலுக்கு நான் ஆட்படாத அவர்களை காவந்து பண்ணி அனுப்பிச்சதுன்றத நான் அவங்கள்ட்ட நிரூபிக்கிறேன். போயிட்டு நான் என்னமோ இவர் ஆள் வச்சு அடிச்சதா தானே அவங்க அந்த மாதிரி சொல்லி அதை பதிவு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் இந்த சம்பவம் நீ தானே பாருங்க, இது எதாச்சும் நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா? ரோட்ல போக்குல தானே இதுக்கு முன்னாடி யாரையாவது முன்னோரா இருந்துச்சா? உங்களுக்கு யாருக்காவது அவங்களுக்கு தெரியுமா? என் பிள்ளைன்னு உனக்கும் தெரியாது, அவனும் உனக்கு யாருன்னு தெரியாது. இதானே இவங்களை ஒரு எம்எல்ஏ விட்ட தாக்கின கும்பல் அப்படின்ற பெரிய குற்றவாளி மாரி ஆக்க பார்த்தாங்க. பாவம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, குழந்தைங்க, அவங்க பேரண்ட், இவங்க ஒவ்வொருத்த குடும்பமும் எனக்கு வேண்டிய குடும்பம். இவங்க அப்பா சரவணன், உங்க அப்பா கவியன் எல்லாம் கஷ்டப்பட்டு இவர் திடீர் நகர்ல இருக்கிறாரு, இவர் நவீனா காட்டன்ல இருக்கிறாரு, இவர் சாத்தானி தெருவா மேட்டு தெருவுல கண்ண இவரு பாண்டியன் பையன். இவங்கெல்லாம் என்னுடைய சுத்தி இருக்கிற ஒரு நண்பர், அதாவது தெரிஞ்ச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவரும் என் தொகுதியை சேர்ந்தவர் தான். அதனால இவங்களுக்கு எல்லாம் தெரியாத வந்துட்டாங்கன்றதோட அவங்கள தூண்டி சில செய்தி நடந்ததுனால இவங்களை பலிகடாக்கப்பட்டாங்கிறது இதன் மூலமா தெரியுது. சரி, இவங்க ஏதாவது அறியாமலை செஞ்சுட்டாங்க. இந்த அறியாமையை நம்ம பயன்படுத்தி அதை அரசியலாக்கூடாதுன்னு தான் நான் முடிச்சிட்டேன். பேப்பர்ல செய்தி வந்த பிறகுதான் இது எப்படி யார் தூண்டுதல் இருக்குன்னு பார்த்துக்குள்ள இந்த வலைதள பதிவு எல்லாம் பார்த்துக்குள்ள யாரெல்லாம் அந்த வலைதளத்துல அவங்க பேரை போட்டுக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன. ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற பிளேபாய் அணியை சார்ந்த அஜித் சதீஷ் ஆகியோர் முதல் பரிசையும், இரண்டாம் பரிசு CSB அணி அகத்தியன் மற்றும் குமார் பெற்றனர். இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை எவரெஸ்ட் அணி தலைவர் அண்ணாதுரை தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ராஜ்மோகன் தொகுதி சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜாராம், ராஜ்மோகன், சார்லஸ், முரளி, மோகனசுந்தரம், வசந்த், செந்தில், தமிழ்செல்வன், ராஜேஷ், மகேஷ் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியில் எவரெஸ்ட் அணியின் தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மகளிர்கள் கடுமையான கோடை வெயிலால் வியாபாரம் செய்ய முடியாமல் மிகவும் பாதிப்படைந்து வந்தனர்.
இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் நிழல் குடைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், பாலா, குணா, அறிவழகன், செல்வம், அன்பழகன், பிரகாஷ், வீரமா, லட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை பூச்சி நிழல் குடை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தனர். ஓகே. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தித்தல்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தித்தல்குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட களித்தித்தல்குப்பம் ஏரியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 37,69,000 மதிப்பீட்டிலும், களித்தித்தல்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பாலக்குட்டையை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி, இஷிதா ரத்தி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயாந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கத்தில் கலை விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்பசாமி அனைவரையும் வரவேற்றார். மேலும் இந்த ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகள், பேராசிரியர் சாதனைகள், தேர்வு முடிவுகள் என ஆண்டு அறிக்கை வெளியிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு கலை விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கலை விழாவில் தமிழ்துறை பேராசிரியர் கண்ணன், ஆங்கிலத்துறை பேராசிரியர் பீனு மார்க்ஸ் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். விழாவின் இறுதியாக ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கலா நன்றி உரை வழங்கினார். ஊட்டியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்ற புதுவையை சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் புறப்பட்டனர். மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி முருகம்பாக்கம் மங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்க 2 பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்கான சமூக சேவகர் டாக்டர் சலிம்பாஷா, சமூக சேவகி பச்சைவாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பம் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கிட்ட தட்சிணாமூர்த்தி, முதலியார்பேட்டை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டியில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினார். தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டியில் புதுவை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டு கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்ப பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்களுடன் சென்றனர். மேலும் இந்த வழியனுப்பும் விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர், அருள், விக்ரமாதித்தன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு இலவசமாக தற்காப்பு கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தேசிய மற்றும் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று வருவதோடு உலகக்கிண்ண சாதனைக்காக நடத்தப்பட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று நூற்றுக்கணக்கான சிலம்பாட்ட வீரர்களை உருவாக்கி வந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி புதனம்பட்டி நேரு மெமோரியல் கல்லூரியும் அரவந்த் கல்வி மற்றும் தற்காப்பு கலை அசோசியேஷன் ஆகியவை இணைந்து நடத்திய மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. மாநில அளவில் 2500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் தனி சுற்று மற்றும் இருவர் சுற்று சிலம்ப போட்டியில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்த மருது சிலம்பாட்ட குழுவின் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கேடயங்கள், மெடல்கள் மற்றும் சான்றிதழ்களையும் பெற்றனர்.
இதனைத் தொடர்ந்து ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1500 மாணவர்கள் கலந்து கொண்டு 45 நிமிடங்கள் இடைவிடாது சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்து மெடல் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர். இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மருது சகோதரர்கள், வீர சிலம்பாட்ட குழுவின் மாணவர்களும் மற்றும் பயிற்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் வாழ்த்து பெற்று நிகழ்ச்சி அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில் செயலாளர் கலைமாமணி ராஜேந்திரன், பொருளாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மருது சகோதரர்கள், வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவருமான பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பயிற்சியாளர்கள் கலைமாமணி ராஜேந்திரன், சிவலிங்கம், திருமலை, கோபதி ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி கேடயங்கள் வழங்கியும் சிலம்பு போட்டியில் மாநில அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்ற மாணவர்களையும், கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மெடல்களையும் கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவான 5,50,000 தொகையினை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் ஏற்றுக்கொண்டார். அதன்படி மொத்தம் ரூபாய் 5,50,000 ரொக்கமாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார். அப்பொழுது ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் சார்பில் செயல்வீரர் கூட்டம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோப்பு மற்றும் ஹரிதாஸ் ஜெயபால் இவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. செயல்வீரர் கூட்டத்தில் SC/ST பிரிவை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மணவாளன் தலைமையில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அன்பழகன், செந்தில்குமார், கோவிந்தன், சிவா, போத்திராஜ், குமார், ஹரி, கிருஷ்ணன், நாராயணசாமி, சொர்ணகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கூறுகையில், எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு அனைத்து கட்சி தொண்டர்களும் சிறந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்றும், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் யாருக்கும் எப்போதும் சளைத்தவர்கள் அல்ல, எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியம் உள்ள நமது கட்சி பிரமுகர்கள் அனைவரும் ஒன்றாக களமிறங்கி வெற்றி மாலை சுட வேண்டும் என்றும் கூறினார்கள். பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு மணவெளி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் தானம்பாளையம் புற்றமாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து தர்பூசணி பழங்களை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கிய அவர் தானம்பாளையம், முத்து முதலியார் நகர், தவளக்குப்பம், ஆண்டியார்பாளையம், கொருக்குமேடு, காசாந்திட்டு ஆகிய பகுதிகளில் வீடுகள் தூரம் சென்று அனைவருக்கும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜா, ரமேஷ், பகலவன், ரவி, விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தனபாண்டி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த 5 வாரங்களாக நடைபெற்று வந்த புதுவையின் உதயம் கிரிக்கெட் போட்டித் தொடர் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் நாவலர் லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் அணியும் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டியில் அருள் தலைமையில் விளையாடிய நாவலர் லெஜண்ட் அணி செந்தமிழ் தலைமையில் விளையாடிய ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்று ராயல் ஸ்ட்ரைக்கர் அணி முதலில் பேட்டிங் செய்து 14 ஓவர் முடிவில் 101 ரன்கள் எடுத்தது. பின்னர் இரண்டாவது களமிறங்கிய நாவலர் லெஜண்ட் 14 ஓவர் முடிவில் 84 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 17 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் ஸ்ட்ரைக்கர் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது. இதில் ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் சார்பாக பாலமுருகன் மற்றும் ராஜசேகர் இணைந்து செய்திருந்தனர்.
தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வெள்ளையனூர் பகுதியில் வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் மூலமாக நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோடை காலத்தினை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக வழங்கப்பட்டு வரும் நீர்மோர் மற்றும் அன்னதானத்தை பொதுமக்கள் பெற்று செல்கின்றனர். மேலும் கோடைக்காலம் முழுவதும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தினந்தோறும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்படுவதாக வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் நிறுவனர் தெரிவித்திருந்தார்.